எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பஜ்ஜிக்கு நம்ம மாவு கரைச்சிக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 200 கிராமு. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் எடுத்துருக்கேன். இது 2 பக்கமும் கட் பண்ணிவிடுங்க. இருக்கிற தோல் மட்டும் அப்படியே லைட்டாக சீவிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் தோல் எடுக்கணும். ஃபுல்லாக தோல் எடுத்துடக்கூடாது. இப்போ இந்த சீவல் வச்சு நம்ம சீவிக்கலாம். இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சீவிட்டு பார்க்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் சீவியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணி பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்ச மாவு எடுத்துக்கிறோம். இப்போ சீவி வச்ச வாழைக்காய் மாவில் 2 பக்கமும் துவச்சி எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீடியமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு பஜ்ஜி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.